ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்களால எத்தனை பேர் பலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வாய்க்கு வந்து பேசிடலாம். எத்தனையோ பேருக்கு கேன்சர் வர காரணமா இருந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அவர் தயாரிக்கிற மூக்குப்பொடியில டிஎஸ் பட்டணம் பொடியில் கவர் ஃபோட்டோவில் போட்டிருக்கு, வாய் ஈயெல்லாம் கிழிஞ்சிரும் இது சாப்பிட்டீங்கன்னு. அதை மீறி மக்கள் மூக்குக்குள்ளே திணிக்கிறாங்க. மூக்குப்பொடி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஓஹோ, மெட் பிளஸ்ல அப்போலோ மெடிக்கல்ஸ்ல கிடைக்குமா? டிஎஸ் அண்ணாச்சி நானும் போறேன். டிஎஸ் அண்ணாச்சியோட என்னையா அதிகம் மதிப்பா எப்படி பாப்பாரு? மார்க்கெட்டிங்காக ஒருத்தனை கூட்டு வந்திருக்கோம். ஆனா நம்மளை விட அவன் பயங்கர மார்க்கெட்டிங்கா இருக்கானே. யாரா இருந்தாலும் இருக்கதாங்க செய்யும். அதாவது பேராயர் மற்றும் மணற்காடு சேகர குருவானவர் ஆபிரகாம் ஐயாவுக்கும் எங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கோரிக்கை. நீங்கள் அதை கேன்சல் பண்ணுங்கள், வேற ஒருத்தரை புக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பாய்சன். அந்த பாய்சனுக்கான ஹிண்டோட லாஸ்ட் வீடியோ முடிச்சிருப்பேன். அதோடைய கண்டினியூஷன் பதிவு போன பதிவு பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க. இப்போது இந்த பதிவு பாருங்கள். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. நண்பர்களே, டிஎஸ் குரூப் டி ஜெய்சிங் அவர்களின் அண்ணன் டி மாசிலாமணி பொன்னுதுரை அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் தெரியும் தெரியும் தெரியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது டி ஜெய்சிங்னு சொன்னார் இல்லையா, அவர் யாருன்னு இன்னொருத்தர் சொல்லுவார் பாருங்க. போதகர்களுக்கு பணம் கொடுத்து தன் பக்கமாக இழுத்திருக்கிறார். அவர் யார் என்றால் டிஎஸ் பட்டணம் பொடி என்கிற ஒரு பொடி கம்பெனியுடைய உரிமையாளர் ஜெய்சிங் என்பவர். அவர் எப்பொழுதும் தன் மார்பிலே வேதத்தை வைத்து ஊரெல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் செய்கிற தொழிலை யாரும் தட்டி கேட்பதற்கு அருகதை இல்லை. தொழிலை தட்டி கேட்கறதுக்கு அருகதை இல்லைன்றாரு. என்னன்னா பட்டணம் பொடினா மூக்குப்பொடி டொபாக்கோ காசஸ் கேன்சர். அந்த கவர்லேயே அவ்வளோ மோசமான பிக்சர் போட்டிருப்பாங்க. சிகரெட் மாதிரி தான், சிகரெட் கவர்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்ஷனால் வாங்கி இது பண்ணுவாங்க. மக்களுக்கு கெட்டது. அதை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளுக்கும் அதை தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் லாபம். சரியா? அதை கேள்வி கேட்க துப்பு இல்லைன்னு இவர் வருத்தப்படுறாரு. ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரா? அந்த வியாபாரத்துக்கு எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படின்றத பாருங்களேன். ஏன்னா கேள்வி கேட்க துப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கம்முன்னு இருக்கலாம். இப்படியா முட்டு கொடுக்கறது? உங்க விஷயத்துல எந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு, அவ்வளவுதான், விடுங்க. தலையிடல, அது எனக்கு தேவையில்லை. நீங்க உங்களுக்கு வேண்டி ஊழியத்தை பண்ணுங்க. பா அவர் என்னப்பா தலையிடுறது? நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட அப்பா ஏசப்பா, சரியா? எங்களுக்கு தெரியும் எங்களை பார்த்துக்கிறதுக்கு. அவர் தலையிட மாட்டாராம். சரி நாங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடணுமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு இந்த வேதத்தின் அடிப்படையில் எனக்கு புரியுதோ அதை என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் இந்த யூடியூப் வாயிலாக சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? அவர் தலையிடுறதுக்கு இதில் என்ன இருக்குது? அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு சூப்பரான ஊழியம் பண்ணுறாங்க. அதாவது ஆலயம் கட்ட முடியாத இடத்துல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்ததை பேசலாம், ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்களால எத்தனை பேர் பலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வாய்க்கு வந்து பேசிடலாம். அவங்க மூலமா எத்தனை பேர் சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க வாய்க்கு வந்து பேசிடலாம். நீங்க இப்படி பேசாதீங்க. யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாப்ல? யாரையும் டிரான்ஸ்பர் பண்ணல. ஒருத்தர் இப்படி முதல்ல ஓகே, நான் கேட்டது கிளியராக ரெக்கார்ட் ஆகலை, குறுக்க பேசுனதுனால சிம்பிளாக சொல்லிடுறேன். அவர் வந்து முட்டு கொடுக்குறாரு அந்த நபருக்கு. அவர் மூலமாக என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவர் எத்தனை கட்டடம் கட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா? அது பண்ணியிருக்காரு தெரியுமா? இது கூட அதுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்குறேன். என்னென்னா, ஓகே ஃபைன், ஆனால் எத்தனையோ பேருக்கு கேன்சர் வர காரணமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அவர் தயாரிக்கிற மூக்குப்பொடியில் டிஎஸ் பட்டணம் பொடியில் கவர் ஃபோட்டோவில் போட்டிருக்கு, வாய் ஈயெல்லாம் கிழிஞ்சிரும் இது சாப்பிட்டீங்கன்னு. அதை மீறி மக்கள் மூக்குக்குள்ளே திணிக்கிறாங்க. அதனால எத்தனையோ பேர் கேன்சர் வந்திருக்கு. அது கரெக்டாக? இத்தனை பேருக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன்றதுனால நாளைக்கு ஆண்டவர் முன்னாடி போயிட்டு மூக்குப்பொடி வியாபாரம் நான் பண்ணந்தான், ஆனால் இத்தனை பேருக்கு நான் நல்லது செஞ்சுருக்கேனே, உங்களுக்கு 100 கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேனே அப்படின்னு கேட்டால் சூப்பர்ப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாரா?
மாட்டார்ல. அதுதான் ஒரு கேள்வியாக கேட்டேன். அதுக்கு எப்பேற்பட்ட முட்டு கொடுக்குறாருன்னு பாருங்களேன். மூக்குப்பிடி வியாபாரம் தப்புன்னு யார் சொன்னா? நீங்க சொல்லுங்க. மூக்குப்பிடி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து பேசக்கூடாது. அதுல டொபாக்கோ காசு கேன்சர்னு 3 பிஞ்சு போன போட்டோ இருக்காதா? இல்ல அது விற்க கூடாது போடலாம். அப்ப அது மருந்து வியாபாரியா? ஆமா, இங்க கிராமத்துல அது அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. எங்க? ஆமா. ஓஹோ, மெட் ப்ளஸில் அப்போலோ மெடிக்கல்ஸில் கிடைக்குமா? இப்போ தம்பி, ஸ்கூல்லேருந்து 100 மீட்டருக்கு வைக்கக்கூடாதுன்னு சரி தெரில, நான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல, 100 மீட்டரோ இல்லை 200 மீட்டரோ ஏதோ இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. மருந்து ஏன்ப்பா அங்கே வைக்கக்கூடாது? சிகரெட் மாதிரி ஒரு பொருள் தான் மூக்குப்பொடி, சரியா? அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்குலாம் அவசியம் இல்லை, சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிலனா மூக்குப்பொடி விளைவுகள் இல்லை ஆபத்துகள் என்னன்னு யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் கெஞ்சிருப்பாங்க போடாதீங்கடான்னு. சரி, இந்த மூக்குப்பொடிக்கு வியாபாரம் இல்லை 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 மார்க்கெட்டிங். சரி, மூக்குப்பொடிக்கு இல்லை, அந்த டிஎஸ் ஜெபசிங்கான்னு டக்குன்னு வரல, அவருக்குனாலும் மூக்குப்பொடிக்கு ஒன்றா இல்லையா? சரி, அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாருன்னு பாருங்க. அவரே சொல்லுவார் மார்க்கெட்டிங் தான் பண்ணேன்னு. இன்னைக்கு நமக்கு பல பேர் ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கலாம். கண்டிப்பா பார்த்தீங்களா, ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாரு? ஏற்கனவே நம்ம கேள்வி கூட கேட்டோம், ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் ப்ரொமோஷன்னு நீங்கள் உங்கள் சேனலில் போடல அப்படின்னு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரியா? அதிகம் மக்கள் பார்க்கட்டும். ஏன்னா நமக்கு யாராவது ஒரு ஆள் கடவுள் பேரை சொல்லி இப்படிலாம் திரியிறாங்களே, இவ்வளோ தப்பாக இருக்கே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் ஆயிரக்கணக்கான வருஷமாக மாற்ற முடியாமல் அப்படியே இருக்கே, நம்ம ஏன் வார்த்தையை படித்து ஆண்டவர்கிட்ட திரும்பிடக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது? சந்தோஷம்தான். அதனால் ஒரு ஆளாவது நினைக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் போடுறோம், சரியா? பாருங்க. இப்போ டிஎஸ் அண்ணாச்சி நானும் போறேன், டிஎஸ் அண்ணாச்சியோட என்ன அறிவு மதிப்பா அதை சொல்லி பாப்பாரு. நம்ம சம்பளம் இவனு தூக்கி வச்சு ஆடுறாங்களே அப்படின்னு பாப்பாரு. டிஎஸ் அண்ணாச்சி யாரு? அவர் பெரிய கோடி வருது. ஆமா தெரியும். அவர் அப்படி பாப்பாரு. பின்ன மார்க்கெட்டிங்காக ஒருத்தனை கூட்டு வந்திருக்கோம், ஆனால் நம்மளை விட அவன் பயங்கர மார்க்கெட்டிங்காக இருக்கானே, யாராக இருந்தாலும் இருக்க தானே செய்யும். சரி, அடுத்த பதிவுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்ல, பார்த்துருங்க. இந்த ஜான் ஜெபராஜ் விவகாரத்தில் அந்த அகத்தியன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இஷ்டங்க, அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு போகிறாருங்க. எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன். போக்சோ தான் ஹிண்ட்டு, போக்சோ சம்பந்தமா தூத்துக்குடி கேபா என்னதான் செஞ்சாரு பார்த்துருவோமா அடுத்த பதிவில். போக்சோ என்ன பாஸ் பண்ணுறது? நீங்கள் அகத்தியனை சிஎஸ்ஐயில் விடுறது அவ்வளோ கஷ்டம்னு பேசுகிறீங்க, அப்போ உங்களுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? நீங்கள் அதை பேசுகிற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ மோசமான விஷயங்களை செஞ்சுருக்கிறீங்களே, அதெல்லாம் முதல்ல சரி செஞ்சுட்டு அதை பேசலாமே அப்படின்னு கேட்குறது ஆஸ் எ யூடியூபர், ஆஸ் எ வெல்விஷர், ஆஸ் அ ஃபெல்லோ கிறிஸ்டியன் எனக்கு கடமைன்னு நினச்சேன், அதனால தான் செஞ்சேன். இன்னும் 2-3 பார்ட் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.